ஹல்லேலூயா. குட் மார்னிங். மற்றொரு மகிழ்ச்சியான நாளை தேவன் நமக்கு அருளியதற்காக நாம் அவரை துதிக்கலாம். அனுதின தியானத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றும் பரிபூரணர்களாய் சம்பூரணர்களாய் தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபித்து தேவன் கொடுக்கிற செய்திகளை இப்படி அனுதினமும் உங்கள் முன் கொண்டு வருகிறோம். வாருங்கள், ஜெபத்தோடு கூட இன்றைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, மீண்டும் ஒரு விசை உம்முடைய பாதத்தின் அருகே நாங்கள் எல்லோரும் சேரும்படியாக சோசியல் மீடியா மூலமாக கனெக்ட் ஆகும்படி நீர் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்றும் பரத்திலிருந்து எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறீர் என்றும் இந்த வார்த்தைகளை நீரே அனுப்புகிறீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? எழுந்துட்டீங்களா? தூக்கத்திலிருந்து எழுந்துட்டீங்களா? எத்தனையோ தரம் நம்முடைய வாழ்க்கையில நாம நினைச்சது நடக்கலன்னு, நாம எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு, நமக்கு எது எப்போ வேணுமோ அல்லது வேணும்னு நாம நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கை கெட்டா தூரத்தில் இருக்குன்னு, நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் தேவன் நமக்கு தர்றதே இல்லைன்னு அப்பப்போ நாம சோர்ந்து போவதென்பது சர்வசாதாரணம். ஆனா நாம கேட்டது எதுன்னு, ஏன் பதிலே வரமாட்டேங்குதுன்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இந்த சோர்வுல இருந்து கண்டிப்பா மீட்கப்பட்டுடுவீங்க. நம்ம போன்ல பேசும்போது போனுக்கான போன் நெட்வொர்க்குக்கான சிக்னல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் தானங்க நம்ம பேசுவோம். அந்த பக்கம் இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லாம அவங்க தான் வேணும்னு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு, மத்தியில கட்டானா அவங்க தான் கட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அநேக வேலைகளை தவறா நினைச்சுக்கிறோம். அதே போலத்தான் நம்ம ஜெபம் முதலாவதாக தேவனுக்கு கேட்கிற விதத்திலே தேவனிடத்திலே விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோமா? சுத்த இருதயத்தோடு கூட ஜெபிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பரிசீலிச்சுக்கணும். ஒருவேளை நம்ம எவ்வளவு விசுவாசத்தோட ஜெபிச்சாலும், அவ்வளவா இருதயத்தை தாழ்மையா சுத்திகரிச்சுக்கிட்டு ஜெபிச்சாலும், சிலவற்றிற்கு அதற்கான பதில் நாம நினைச்ச நேரத்துல வராது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் தேவனை நேசிக்கவில்லை, அதனாலதான் எனக்கு பதில் தரவில்லை அப்படின்னு புலம்புறது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துறது, சோர்ந்து போறது, இதெல்லாம் தானே நமக்கு இன்னைக்கு பழக்கமாயிடுச்சு. அதுக்கு பதிலா தேவனை நேசிப்பதனால்தான் அவர் நான் கேட்பதற்கு முன்பே என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருப்பதினாலே, ஒருவேளை நான் கேட்பதை தரவில்லை என்றால் அது என் நன்மைக்காகத்தான் என்ற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒண்ணுங்க, ஜெபம் செய்யணும், அதாவது ப்ரே அண்ட் வெயிட். ஜெபித்து ஜெபித்ததற்காக காத்திருக்கணும். அதாவதுங்க, கர்ப்பப்பலன் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. சரி, ஆண்டவர் அருளிருக்கிறார் என்று காத்திருக்கணும்ல, உடனே பிள்ளை கைக்கு வந்துடாதுல்ல. அந்த 9 மாதங்கள் பொறுமையா காத்திருக்கணும் தானே. அதாவது பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வீக்ஸ் நம்ம காத்துத்தானே ஆக்கணும், சில மந்த்ஸ் கூட காத்திருக்கணுமா இல்லையா? எனவே நம்முடைய வாழ்க்கையில கேட்டுட்டு காத்திருக்க நாம கத்துக்கணும். காத்திருக்கிறதுல இஷ்டமே இல்லை மனுஷங்களுக்கு. இன்னைக்கு அவசரப்படுறது சர்வசாதாரணமாயிடுச்சு. விசுவாசிகள் தேவ சந்நிதியிலே காத்திருப்பதை கத்துக்கொள்ளணும். சங்கீதம் 27 சங்கீதம் 27:14 கவனிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தாவீது அநேக நேரங்கள்ல தனக்குத்தானே சொல்லிக்குவாங்க. அதைத்தான் சங்கீதமாவும் எழுதுவான். நீ காத்திருன்னு சொல்லாம நான் காத்திருக்க வேண்டும். நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? அல்லது நீ ஏன் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். தைரியமாக இரு, உன் இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டிரு.
நம்முடைய இருதயம் என்பது திடமாயிருப்பது என்றால், அதாவது ஸ்டெடியாக இருப்பதென்றால், அப்படி இருக்கணும்னா நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது, சந்தேகத்தோடு இருக்கவும் கூடாது. என் தேவனை கேட்டிருக்கிறேன், எனக்கு அதை அவர் தருவார். ஆனால் அவர் தருகிற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். நாட்கள்ல நிறைய பேரு தேவன் தருகிற வரைக்கும் காத்திருக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னால தாங்களே ஏதோ அவசரப்பட்டு வேற வழியில, குறுக்கு வழியில போய் தப்பான நடவடிக்கைகள் மூலமா தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும்னு, தங்களுக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்ளணும்னு, வாங்கிக் கொள்ளணும்னு, கட்டிக்கொள்ளணும்னு. அது வீடு கட்டணும்னா முதல்ல லோன் அப்ளை பண்ணணும். அதாவது தேவன் தருவார் என்ற விசுவாசம் இல்லாம கடன் வாங்குறது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில உண்மையா என் தேவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் அப்படின்னு நம்புனா, அவர் தருகிற வரைக்கும் பொறுமையோடு கூட உன்னால காத்திருக்க முடியும். அந்நாளிலே ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்திருந்தான் இல்லையா? வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக காத்திருந்தான். தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணினதற்கு பிறகு தாவீது காத்திருந்தாங்க, போராடி கொண்டிருந்தான். ஏற்ற சமயத்தில் அவன் சக்கரவர்த்தி. ஆனா இன்னும் சொல்லணும்னா, சில வருட காலம், அதாவது more than 10 years தாவீது போராடி அதுக்கப்புறம் தான் அவன் ஏற்ற காலத்திலே எருசலேம் பட்டணத்திலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவனுடைய 30வது வயசுல. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் தேவன் அருளுவார் என்று நம்புங்க. அதாவது கேட்டவைகள் எல்லாம் அனாவசியமானவைகளை கேட்டா, நமக்கு பிரயோஜனம் இல்லாதவைகளுக்காக கேட்டா, நமக்கு அவசியம் இல்லாதவைகளுக்காக கேட்டா, நமக்கு நன்மை இல்லாமல் நமக்கு தீயதை உண்டாக்குகிறவைகளை கேட்டா. அதாவது உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? கட்டாயமா நாம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களை நேசிப்போம். ஆனா பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்றோமா? சிலதை தரமாட்டோம். காரணம் என்ன? அது அவங்களுடைய நன்மைக்காக. ஏற்கனவே மூக்கொழுகிக்கிட்டு இருந்ததுன்னா, சளி பிடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா, மாமே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு பிள்ளை கேட்டா, அல்லது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு எவ்வளவு அழுதாலும் நீங்க வாங்கி தர மாட்டீங்க. காரணம் என்ன? அது இன்னும் ஆரோக்கியத்தை கெடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன பிள்ளை வந்து தனக்கு தேவையில்லாததை கேட்டா அல்லது பிடிவாதம் பிடிச்சா வாங்கி தருவோமா? அவர்களுக்கு ஏற்ற வழியில என்ன தேவை இருக்கோ அதை கட்டாயம் வாங்கி தருவோம். அதாவது சிறு பிள்ளைகள் கூட, காலேஜ் ஸ்கூல்ஸுக்கு போற பிள்ளைங்க கூட செல்போன்ஸ் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அநேக பேரண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கியும் கொடுத்துட்றாங்க. அதனால அந்த பிள்ளைங்க கேம்ஸ் அது இதுன்னு அந்த சின்ன வயசுலயே மனசெல்லாம் கெடுத்துக்க வாய்ப்பாயிடுது. ஆனால் சில பேர் பக்தி உள்ளவர்கள் பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லாத இந்த லக்ஸூரியஸ் திங்ஸையோ அல்லது அவருடைய ஆவுக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறதான இந்த மாதிரி இன்னும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பொருட்களை வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளை வளர்ந்து பெருசாகும் போது, எனக்கு கால்குலேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐபேட் வேணும் அப்படின்னு கேட்டா கட்டாயம் வாங்கி கொடுத்துருவாங்க. கெட்டவங்களா இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யணும்னு ஆசைப்படும் போது, நம்முடைய பரமபிதா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய நன்மையானவைகளை, மேன்மையானவைகளை தரமாட்டாரா என்ன? கட்டாயமா தருவாருங்க. ஆனா தர்ற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும், தைரியமா காத்திருக்கணும், திட மனதோடு கூட காத்திருக்கணும். அதாவது கேட்டுட்டு தேவன் தரமாட்டாரோ என்னவோ, ஆண்டவர் ஒருவேளை தரலன்னா என் சங்கதி என்னாகும், இந்த பணம் எனக்கு வேணுமே, இந்த மாசத்துக்குள்ள நான் ஃபீஸ் கட்டணும் அல்லது இதெல்லாம் பே பண்ணணும் என்று கேட்டுட்டு தேவன் தரமாட்டாரோ என்னவோங்கிற சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் கேட்டிருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு அருளி செய்வார் என்கிற விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். திடமனதா இருக்கணும். there is no second option. தேவன் தரலன்னா இதை செஞ்சிருவேன் அப்படிங்கிறது தேவையில்லை. தேவன் தருவார் அப்படிங்கிறதே விசுவாசம். சோ திடமனதோடு கூட இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கணும். அதாவது எத்தனை நாள், எத்தனை காலத்துக்கு, எப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பதில் வருகிற வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருத்தல் அப்படிங்கிறது உண்மையிலே கஷ்டம்தாங்க சொல்றதுன்னா. அதாவது இந்த நாட்கள்ல குறிப்பா எல்லாமே விரைவா வேகமா நடந்துடணும்னு நினைக்கிற நபர், ஏற்ற வழி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் தேவன் அப்படிங்கிற விசுவாசம் இல்லாம இதேதோ தானா செஞ்சுக்கணும்னு ஆத்திரப்பட்டு
தன்னுடைய வாழ்க்கையில நஷ்டமடைகிறான், வேதனைக்கு ஆளாகிறான், துக்கத்துக்கு ஆளாகிறான். காத்திருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு கோழி குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வெளியே வரணும்னா 21 நாட்கள் காத்திருக்கணும். ஒரு யானை குட்டி அந்த யானையினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரணும்னா ஏறக்குறைய 360 நாட்கள் அது காத்திருக்க வேண்டி இருக்கு. இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுமே கூட, அதாவது ஒரு மரத்தை செடியை நடறோம்னா அது கனி கொடுக்கிற வரைக்கும் விவசாயி காத்திருக்கணும். விதை விதைக்கிறோம்னா பயிர் முளைக்க வரைக்கும் காத்திருக்கணும். நாம் தேவருடைய சந்நிதியிலே காத்திருக்கிற சமயம் என்பது ஒரு நாளும் வீணாகாது. எனவே கர்த்தருக்கு காத்திருக்க கத்துக்கொள்ளணும். அதேபோல 130வது சங்கீதத்துல 6வது வசனத்துல பார்க்கும்போது, சங்கீதம் 130 5, 6, 2 வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை என்ன? அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை, அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். ஒரு வாக்குத்தத்தம் வந்தால் அதை கட்டாயமாய் நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடனுக்குடனே நடக்காம இருக்கலாம், ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் கட்டாயமாய் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் ரட்சிக்கப்பட்ட அன்றே உன்னை ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக்குவேன் என்று ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் தம்முடைய தாசனாக என்னை தெரிந்து கொள்வார் என்று ரொம்ப தெள்ளத் தெளிவா காட்டிட்டாருங்க. ஆனால் அது நிறைவேறுவதற்கு எதை பாருங்க, 50 இயர்ஸ் தாண்டிருச்சு. நாம் அது பரிபூர்ணமா அவருடைய வாக்குத்தத்தங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறல. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இன்றைக்கு நான் இப்படி இந்த வகையில ஊழியத்தை செய்ய முடிகிறது என்பதை மாத்திரம் நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன். ஒரே நாள்ல ஓவர் நைட்ல தேவன் உனக்கு பெரிய காரியங்களை ஒருவேளை அருளிவிட்டார் என்றால் அவைகளை உன்னால சுமக்க முடியுமா? ஒரு மனிதனிடத்திலே பழுவான ஒன்றை தருவதற்கு முன்பு அந்த பழுவை தாங்கக்கூடிய பலத்தை தரணுமா இல்லையா? உனக்கு பலம் பெருகினதுக்கு அப்புறம் உன்னால மலையே சுமக்க முடியும். ஆனா நீயே ஒரு எலும்பு கூடு மாதிரி இருந்துச்சு, மலை அளவுக்கு ஆசீர்வாதத்து மேல சுமத்துனா அதை தாங்க முடியாம விழுந்துருவியா இல்லையா? அதனாலதான் தேவன் தம்முடைய வாக்கை முதலில் தந்து விடுவார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருந்து விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது அதை வாக்குத்தத்தம் என்ற நிறைவேறுதலாக நாம் காண முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இங்க இன்னொரு விஷயம், காத்திருத்தல் அப்படின்னா கேட்டு விட்டு விடுவதோ அல்லது கேட்டு மறந்து போய் விடுவதோ, அப்படியே கேட்டுட்டு போறது இல்லவே இல்லைங்க. அவருடைய நிறைவேறுதல் எப்போ நடக்கும், அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு அலட்சியமா இருக்கிறதல்ல. எந்த நொடிப்பொழுதில் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற ஆவலோடு கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்படுது. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம். ஜாமக்காரர் அதாவது நைட் டியூட்டி பண்றவங்க, நைட்டெல்லாம் தூங்காம அந்த இருட்டுக்குள்ள எத்தனையோ பாடுகளை பட்டுக்கிட்டு எப்போ முடியும் எப்போ விடியும் அப்படின்னு எவனாவது உள்ள வந்துருவாங்களான்னு காத்துக்கிட்டும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்கல்ல. அப்படி ஒரு ஆசையோடு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம் இருளை தேவன் கட்டாயம் வெளிச்சமாய் மாற்றுவார். நம்முடைய தரித்திரங்களை அகற்றி போடுவார். மூடப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் அவர் திறப்பார். அவர் தம்முடைய தரிசனங்களை நமக்கு அருளிச் செய்வார். அவர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு காவற்காரன் விடியற்காலத்திற்காக காத்திருக்கிறது போல அதற்கும் அதிகமாய் நாம் காத்திருக்க வேண்டும். விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆத்துமா காத்திருக்கிறது. ஆக்சுவலா உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி பார்த்திருக்கிறதா? கண்களால் காத்திருக்கிறதல்ல, இருதயத்தால் காத்திருக்கணும். உள்ளத்திலே நம்பிக்கையோடு இருப்பது, அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு தொடருவது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும்
அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நீ கஷ்டப்பட்டு சாதிக்கிறவைகளை காட்டிலும் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய வேளையில ஆண்டவர் உனக்கு அருளுவது மிகவும் மேன்மையானதா இருக்கும். கற்ப பலனுக்காக காத்திருக்கிறீர்களோ, விவாக விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்களோ, உத்தியோக விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்களோ, வஸ்து வாகனங்கள் வாங்குற விஷயத்துல காத்திருக்கிறீர்களோ, வீடு கட்டுறதுக்காக காத்திருக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு காத்திருங்கள். ஏற்ற வேளையில ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை தீர்த்து வைப்பார். செபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, நம்பிக்கையெல்லாம் மற்றவர்களாக நான் நம்பினது ஒன்றும் நிறைவேறாது, இந்த ஜென்மத்தில் எனக்கு விவாகம் நடக்காது, எனக்கு கற்ப பலன் கிடைக்காது, என் குடும்பம் கட்டப்படாது, என்னுடைய பிரச்சனைகள் தீராது, எனக்கு தேவையானவர்கள் கிடைக்காது, எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் எத்தனை காலமா காத்திருந்தாலும் எதுவுமே நடக்கல என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்களை இப்பொழுது கண்ணோக்கி பாருங்கப்பா. நம்முடைய நாமத்தில் ஆண்டவரை புதுமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பதில் வருகிற வரைக்கும் திடமனதோடு காத்திருக்கும்படியாக, உம்மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களாக, தைரியத்தோடு இருந்த என் தேவன் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளிச் செய்வார் என்ற தைரியத்தோடு ஆண்டவரே முன்னேறுகிற விதத்தில் விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அதிகரிக்கும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை 8939801234 நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களில் அநேகர் இன்னும் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறீர்கள். தயவு செய்து உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பட்டனை அழுத்துவதையும், அதேபோல நீங்கள் அறிந்தவர்களுக்கு ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பாமல் இருப்பீர்கள் என்றால் 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் பெயர் விவரங்களை, ஒருவேளை முதல் தடவை நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய பிக்சரையும் அட்டாச் செய்து அனுப்பிவையுங்கள். உங்களை பார்ப்பதற்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறதற்கும் வாய்ப்பை உண்டாக்குனவர்களாக இருப்பீர்கள். ஆன்லைனிலே பார்த்து இதுவரைக்கும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் இன்றே உங்களிடமிருந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதோடு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபத்திலும் இணைந்திருங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.